அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு பூமராங் லைஃப்னா என்னன்னு தெரியுமா? சொல்கிறேன். இன்று நிறைய பேரின் பிரச்சனை கவலை, டிப்ரெஷன். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை தேடுறாங்க. சிலர் மெலோடி பாடல்களில் மூழ்குறாங்க, சிலர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கவலைக்கு நிரந்தர தீர்வல்ல. ஒருத்தர் சோகமா இருக்கும்போது சோகமான பாடல்களை கேட்கிறார். அந்த சோகமான வரிகள் மீண்டும் மீண்டும் அவருக்கு அதையே நினைவூட்டி அந்த சோகத்திலேயே வைத்திருக்கு. அதே போல போதை பழக்கங்களும் சில நிமிடம் மறதியை கொடுக்கலாம், ஆனால் பெரிய நோய்களையும் மருத்துவ செலவுகளையும் கொடுத்து அதைவிட பெரிய கவலையில அவனை கொண்டு போய் விடுது. இப்படி மனுஷன் கவலைக்கு தீர்வு என்று நினைக்கிற பல முயற்சிகள் அவனை மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்து விடுகிறது. பூமராங் மாதிரி. சிலர் சுற்றுலாக்கள் மன அமைதியை தரும்னு சொல்லுவாங்க, அதுக்காக பல லட்சங்கள் செலவழிப்பாங்க. பணக்காரங்களுக்கு மட்டும் சொல்லப்படுவது எப்படி எல்லோருக்குமான தீர்வாகும்? அதுவும் இல்லாமல் 2 நாட்கள் சுற்றுலா போயிட்டு மீண்டும் ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்து தானே ஆகணும். அப்போ எல்லா சூழலிலும் நம் மனதை அமைதியானதாக வச்சுக்கிறது எப்படி? அதுக்கு குரான் மட்டும்தான் ஒரு சரியான தீர்வை சொல்லுது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைப்பதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. கவலைக்கு முதல்ல தேவை மன அமைதி. அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் எதனாலும் தரவே முடியாது. அதனால கவலைக்கு தீர்வை உலகத்தில் தேடாதீர்கள், அல்லாஹ்விடம் தேடுங்கள். அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள். கவலைகளின் போது அவனிடத்தில் அதிகம் தௌபா செய்யுங்கள். அவனுடைய நினைவை விட்டு விலகுகிறவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு என அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதனால்தான் இசை, போதை என பாவம் செய்வோர் அதை விட்டு வெளியே வர முடியாம மீண்டும் மீண்டும் அதிலேயே உழல்கிறார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவோருக்கு அவன் பொழியும் அருட்கொடைகள் குறித்து அடுத்த காணொளியில் இன்ஷா அல்லாஹ் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.